வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். முக்கியமா இந்த வீடியோ நடிகர் விஜய் அவர்களுக்கானது. நடிகர் விஜய் அவர்களுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களுக்காக நான் இந்த வீடியோவை பேசுறேன். நான் நடிகர் விஜய்கிட்ட நான் கேட்கிற முதல் கேள்வி, ஏன் நீங்க நடிகரா? நீங்க கேட்கிறேன், வேற வேலையே கிடையாதா? ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், வேற ஏதாவது படிச்சிருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஒரு ரிலையன்ஸ் மாதிரியான ஒரு கடை வச்சிருக்கலாம், உங்க அப்பா பெரிய டைரக்டர், நல்லா காசு சம்பாதிச்சு அப்படியே இருக்கலாமே. ஏன் நடிக்க வந்தீங்க விஜய்? நடிக்கிறத தவிர வேற வேலையே கிடையாதா? நடிக்கிறத தவிர வேற எந்த இதுவுமே கிடையாதா? ஏன்னா சமீபத்துல மாணவ மாணவிகளுக்கு நம்ம புரட்சி கொள்கைகளோட இருக்கிற நம்ம விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மாணவ மாணவிகள்கிட்ட கொடுத்த ஒரு உணர்ச்சி மிகு உற்சாகமான ஒரு வைட்டமின் பேச்சு தான் நீட்டுன்னு எங்க அலையிறீங்க? நீட்டெல்லாம் அந்த படிப்பை தவிர வேற எதுவுமே கிடையாதான். நீட்டு ஒரு படிப்புல விஜய் அவர்களே. ஆமா, என்ன நண்பா, நீட்டு போய் ஒரு படிப்புன்னு சொல்லிட்டீங்களே நண்பா, வாட் நண்பா? நீட்டுங்கிறது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சை அதற்கு அடுத்தாப்புல MBBS அப்படிங்கிற டாக்டர். சின்ன வயசுல ஒரு விளம்பரம் வரும். அந்த விளம்பரம் ரொம்ப அழகான விளம்பரமா இருக்கும். ஒரு சின்ன பையன் ஒருத்தன், அவனுக்கு ஹார்லிக்ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு இது கொடுப்பாங்க. அவன் ஸ்டெத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அம்மா நான் டாக்டர் அப்படின்வான். அந்த அம்மா நான் டாக்டர் அப்படின்னு வந்த அந்த விளம்பரத்தை பார்த்து இங்க நிறைய பேர் டாக்டருக்கு படிக்கணுங்கிற ஒரு உணர்வெல்லாம் வந்திருக்கு. என் வாழ்க்கையில எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு டாக்டர் தீனதயாளன் அப்படிங்கிறவர் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத மருத்துவர். இப்படி எல்லா மருத்துவருக்குள்ளாரையும் ஒரு கதை இருக்கும். அந்த கதையில அவ்வளவு சோகங்கள், கண்ணீர் இருக்கும். அவங்க வீட்டுல சாப்பிட கூட வழி இருக்காது. ஆனா அந்த குடும்பம், ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த தீனதயாளன் அண்ணனை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலையும் அவங்க படிக்க வச்சாங்க. இன்னைக்கு டாக்டர் தீனதயாளன் அண்ணன் மிகப்பெரிய டாக்டரா இருக்காங்க. ஒரு மனிதாபிமுள்ள மனிதரா இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா எங்க அப்பாவா இருக்கட்டும், எங்க அம்மாவா இருக்கட்டும், அவங்க உயிரோட இருந்த வரைக்கும் என்னை வேற யார்ட்டையும் கூட்டிட்டு போவானா, தீனன்ட்ட கூட்டு போங்க, அவன் என்னை பார்த்துக்குவான், எனக்கு என்ன பிரச்சனைன்னு அவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இங்க என்னைய இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே மறைமலை நகர்ல இருக்கிற டாக்டர் மோகன் அப்படிங்கிறவர் தான். ஆனா தாவேகா தலைவர் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியோ, எந்த ஒரு வார்டு கவுன்சிலரோ, வார்டு மெம்பரோ சொல்லாத ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் புதுசா சிந்திச்சு சொல்றாரு. நீட்டுன்னு எங்க அலையிறீங்க? அது மட்டும்தான் படிப்பா? வேற படிங்க அப்படிங்கிறாரு. ஏன் நீட்டு? ஏன் நாங்க டாக்டருக்கு படிக்க கூடாது? அதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க அப்பா பெரிய டைரக்டரு, நீங்க நடிக்க எத்தனை படம் ஊத்திக்கிச்சு? ஏன் நடிப்புன்னு இருக்கீங்க விஜய்? உங்களுக்கு தான் நடிப்பு வரலையே. நீங்க பேசாம நீங்க வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாமே. உங்க அப்பா ஏதாவது ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், எத்தனை கல்யாண மண்டபம் இப்போ வச்சிருக்கீங்க, அது மாதிரி ஏதாவது கல்யாண மண்டபமா ஊருக்கு கட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே விஜய்? ஏன் நடிக்கிறதுக்கு வந்தீங்க? ஆரம்ப காலத்துல விஜய் அவர்களுடைய படங்களை கழுவி ஊத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சங்கவிக்கு சோப்பு போட்டு, யுவராணி கூட செக்ஸ் டான்ஸ் எல்லாம் ஆடி, ஸ்ரீவித்யாவுக்கே சோப்பு போட்டு நடிச்ச விஜய்க்கு எத்தனை படங்கள் வரிசையா தோல்வி படம்? எத்தனை வருஷத்துல? 1992 வருஷத்துல நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்துல கதாநாயகனா நடிச்சாரு தாவேகா விஜய். அதுக்கப்புறம் படம் பிச்சுக்கு ஓடல. உடனே S.A. சந்திரசேகரன் சார் விஜயகாந்த் போய் தம்பி என் பையன் கொஞ்சம் வாழ்க்கை கொடுங்க தம்பி, கொஞ்சம் கூட நடிச்சு கொடுங்கன்னு சொல்லி செந்தூர பாண்டியில விஜயகாந்த் சார் நடிச்சு கொடுத்தாரு. கேப்டன் நடிச்சு கொடுத்தாரு. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடிச்சு கொடுத்தாரு. அதனால அந்த படம் ஏதோ ஓரளவு பிக்கப் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ரசிகன் ஒரு படம், கவர்ச்சி, கும்மாளம், கிளாமரு, அறகுற ஆடை, அப்புறம் ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம், அது ஒரு குப்பை, ஓடவே இல்லை. அப்புறம் விஷ்ணுன்னு ஒரு படம், அப்புறம் வனிதா விஜயகுமாரோட சேர்ந்து சந்திரலேகா அப்படின்னு ஒரு படம், அப்புறம் கோயம்புத்தூர் மாப்பிள்ள, பண்ணு புரோட்டா, கித்து புரோட்டா, கொத்து புரோட்டா, 10 புரோட்டான்னு பாடின அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள. இதெல்லாம் ஓரளவாவது ஓடிச்சுனாக்கா அதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் சங்கவிக்கு, யுவராணிக்கு, அவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வசந்த வாசல்னு ஒரு வந்துச்சு. அது எந்த வாசல்ல எங்க இருக்குன்னே தெரியாம கதை அரைச்சுட்டாங்க வசந்த வாசல்னு. அப்புறம் மாண்புமிகு மாணவன் அப்படின்னு ஒரு படம், அந்த படமும் அப்படிதான். இன்னைக்கு மாண்புமிகுவா ஆகணும்னு ஆசைப்படுற இவரு ஒரு வார்டு மெம்பர் ஆகும். அப்புறம்
ஒரு கவுன்சிலர் ஆகணும், அப்புறம் ஒரு நகராட்சி சேர்மன், அப்புறம் மாநகராட்சி மேயரு, அதுக்கப்புறம் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் எம்பி அப்படின்ட்டுலாம் ஆகணும். அந்த காதல் படத்துல பாலாஜி சக்திவேல் டைரக்ஷன்ல வந்து அந்த படத்துல வந்து ஏங்க நீங்க இந்த வெளிநாட்டு மாப்பிள்ள நண்பர், ஹீரோவோட நண்பர் அப்படின்லாம் கிடையாது, டைரக்டா ஹீரோ தான். அப்படியா அப்படின்னு கேட்பார்ல அவரு. அது மாதிரி டைரக்டா நீங்க சிஎம் ஆகும். ஆனா இங்க இருக்கிறவங்கலாம் டாக்டருக்கு படிக்க கூடாது, அவன் வேற ஏதோ படிச்சுக்கிட்டு நாண்டுக்கிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அவங்க அப்பா மாதிரியே அம்மா மாதிரியே கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே இருக்கும். என்ன லாஜிக் தலைவரே இது? இதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? இதுக்காக நீங்க மாணவ மாணவிகளுக்கெல்லாம் ஊக்க பரிசெல்லாம் கொடுத்தீங்க? அப்படின்னா நீங்க ஃபெயிலா போனவர்களை கூப்பிட்டு ஊக்க பரிசு கொடுத்துருக்கணும். நீட்டெல்லாம் எழுதுங்க, அதுக்காக மனசு உடைஞ்சிடாதீங்க, பல முறை போராடுங்க. 10 முறை தடிக்கு விழுந்தவனை பார்த்து பூமி தாய் முத்தமிட்டு கூறுகிறாள், நீ 9 முறை எழுந்தவன் அல்லவா? இப்படி ஏதாவது பேசுங்க தலைவரை. ஸ்கிரிப்ட் நம்மகிட்ட இருக்கு, கேட்டு வாங்குங்க. சும்மா சங்கிகள்கிட்ட இருந்தும் ஆர்எஸ்எஸ் காரங்கள்ட்ட இருந்தும் இந்து முன்னணி காரங்கள்ட்ட இருந்தும் பிஜேபி காரங்கள்ட்ட இருந்தும் வாங்காதீங்க. ஏன்னா பிஜேபி காரங்க இதைத்தான் சொன்னாங்க, ஏன் நீட்டு தான் படிப்பா, நீட்டை தவிர வேற எதுவுமே இல்லையா, டாக்டர் டாக்டர்னு ஏன் அழைகிறீங்க அப்படின்னு பிஜேபி காரங்க சொன்னாங்க. ஐயோ நான் சொன்னா சரியா இல்ல, நீ கொஞ்சம் அப்படியே முழங்கு அப்படின்னு தலைவர் சீவன் இப்படி கைய வச்சாரு. ஏன் எல்லாருமே டாக்டர் ஆகிட்டீங்கன்னாக்கா அப்புறம் என்னடா எவன்டா நோயாளி அப்படின்னாரு. ஏன் டாக்டருக்கு வவுத்தூலி வராதா, டாக்டருக்கு வைத்தால போவாதா, டாக்டருக்கு தலைவலிக்காதா, அந்த டாக்டர் இந்த டாக்டர்கிட்ட போவாங்க. டாக்டர் எல்லாருமே டாக்டர் ஆகணும், எல்லாருமே டாக்டர், அப்புறம் எவன்டா நோயாளியா இருக்கிறது? அப்ப சோத்துக்கு என்னடா பண்ணுவீங்க? நீங்க விவசாயம் பாருங்க, சோத்துக்கு என்ன பண்றதுனாக்கா சீமான் வந்து விவசாயம் பார்க்கட்டும், செந்தமன் சீமான் வந்து அட்டகாசமா ஜீரக சம்பா அரிசி அந்த அரிசி எல்லாம் போட்டு விவசாயம் பார்க்கட்டும். பிஜேபியினுடைய இன்னொரு முகமா சங்கி என்றால் சகோதரன் அப்படி இப்படிலாம் புதுசா விளக்கம்லாம் சொல்லி சால்ஜாப்பெல்லாம் பண்றாருல தமிழ்நாட்டுல, அந்த பப்பும் வேகலை அப்படின்னு. சரி அப்ப இப்படியும் நம்ம சொல்லக்கூடாது, சீமானை வச்சுக்கிட்டும் ஆக்ரோஷமா சொல்லக்கூடாது, சைலண்டா சொல்லணும். வாட் ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ நீட்டுன்னு ஏன் ப்ரோ இருக்கீங்க, நீட்லாம் வேணாங்க வேற ஏதாவது படிங்க அப்படின்றீங்க. என்ன லாஜிக்கு? ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி பேசலாமா? நீங்க படிங்க, நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லாம கடந்த 30, 35, 40 வருடங்களா சிவகுமார் உதவி செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த இங்க பார்க்க வேண்டியிருக்கு. சிவகுமாரோட பசங்களும் அப்பாவுக்கு இணையா அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சு மனிதர்களை தேடி தேடி, அதாவது மாணவ கண்மணிகளை தேடி தேடி அவங்களை ஊக்குவிச்சு உற்சாகம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்னடா ஒரு நீட்டு பயிற்சி மையம் ஒன்று ஆரம்பிக்கிறேன், அந்த பயிற்சி மையத்துல நீங்க எல்லாம் இலவசமா படிங்க, நீங்க எல்லாம் டாக்டர் ஆகணும், ஒரு 500 பேரை நான் வந்து டாக்டர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சரி, விஜய் தாவேகா தலைவர் விஜய்கிட்டையும் அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள், அதான் இப்ப உறுப்பினர்களா அந்த தொண்டர்கள்கிட்டையும் நான் கேட்கிறேன், விஜய் உங்களுக்கு ஓட்டு விழணும்னு நினைக்கிறீங்களா, ஓட்டு விழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, தலைவர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு வேணுமா வேணாமா? ஓட்டு வேணும்னா இங்க தமிழ்நாட்டில் நீட்டை எதிர்த்தாதான் ஓட்டு கிடைக்கும். உங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீட்டு கஷ்டப்பட்டாவது படிச்சு ஜெயிங்க அப்படின்னு நீங்க மாணவ மாணவிகளுக்கு உற்சாகப்படுத்தும், அப்பதான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். இல்லாட்டினா இந்த குழந்தை மாணவ மாணவிகளோட அப்பா அம்மா மட்டும் இல்லை, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கு. அதெல்லாம் மாத்தலாம் நினைக்காதீங்க. ஓட்டு அவங்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடைக்கவே வாய்ப்பு இல்லை. ஏதோ உங்களுடைய படத்தை ஒரு 1500 ரூபா 2000 ரூபா 2500 ரூபான்னு கொடுத்து முதல் நாள் பாக்குறாங்கல்ல, அவங்க வேணா ஓட்டு போடலாம். பாவம் அவங்கள்ட்ட 2000 ரூபா 2500 ரூபாலாம் வாங்கி தானே இன்னைக்கு நீங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்க. நீங்க வேற ஏதாவது நீங்க செஞ்சிருக்கலாமே. உங்க அப்பா அப்படி நினைச்சாரா? என் பையன் என்ன மாதிரி சினிமாவுக்கு வரக்கூடாது, அவன் வேற ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தாரா? அப்படியே உங்களை உருவாக்கி சங்கவியை போட்டு உங்க அப்பாவே நீங்களும் சங்கவியும் கூடி குழாவி ஜிகிஜா ஜகிஜா புகுஜான்னு இருக்கிற காட்சிகளெல்லாம் ரசிச்சு எடுத்தாரு உங்க அப்பா. எவ்வளவு கேவலம் அது! ஒரு அப்பா இப்படியே எடுப்பார் பையனை வச்சு? பூவே உனக்காகன்னு ஒரு விக்ரமன் சார் கிட்ட போனதுனாலதான் பூவும் நாரும் மணக்க ஆரம்பிச்சுது. காதலுக்கு மரியாதை மாதிரி ஒரு பாசில் சார் படத்துல நடிச்ச பிற்பாடு தான் உங்களுக்கு அடடா அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஒரு திருமலை மாதிரியான ஒரு படத்துக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவா நீங்க வந்தீங்க. ஐயோ 8 வருஷமா நான் குப்பையை கொட்டிட்டு இருக்கேன், சினிமால ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற ரூட்டுக்கு போயிட்டீங்களா? தலைவன் படமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் கொடநாடு வரைக்கும் போய் கெஞ்ச தெரிஞ்சுதே சார், எனக்கு இது வேணாங்க, இப்படிலாம் சினிமாவிலே எனக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு வேணாங்கன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது தொழில் பண்ணிருக்கலாமே,
வேற யாராவது வியாபாரம் பண்ணி பொழைச்சிருக்கலாமே சார். விஜய்க்கு மட்டும் சினிமாவில் பெரிய நடிகர் ஆகணும், இளைய தளபதின்னு போட்டுக்கணும், அப்புறம் இளைய எடுத்துட்டு தளபதின்னு போட்டுக்கணும், அப்புறம் வேற இப்ப போட்டுக்கணும், அப்புறம் அடுத்த வருஷம் சிஎம் சீட்ல உட்காருவீங்க. நீங்க வேணா ஒரு நாற்காலி உங்க வீட்டுல தயாரிங்க. ஏதாவது பர்னிச்சர் கடையில, ராயப்பேட்டையில வரிசையா பர்னிச்சர் கடை இருக்கு, அதுல நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு நாற்காலி வாங்கி அதுல சிஎம் அப்படின்னு நீங்க போட்டு உங்க பனையூர்ல போய் உட்காந்துக்க வேண்டியதான். வேற வழியே கிடையாது. சும்மா மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துறேன், உற்சாகப்படுத்துறேன், அதை தரேன் இதை தரேன்ற பேர்ல அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. இங்க இலக்கு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நான் என்னுடைய 9th படிக்கும் போது நான் பத்திரிகையாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதே போல பத்திரிகையாளரான, எழுத்தாளரான இன்னைக்கு உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேன். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். அந்த கனவை கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொன்னாருங்க. நீங்க கனவு காணுங்க முதல்ல. ஆனா வேற ஒரு கனவுலயே வெஞ்சிருக்கீங்க, நாம பெரிய சிஎம் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடக்காது ராஜா, அது நடக்கவே நடக்காது. அதனால முடிஞ்சா மாணவ மாணவிகளுக்கு ஏதோ ஒரு பரிசை கொடுத்துட்டு, ஏதோ ஒரு கரிசோறு பிரியாணி ஏதாவது போட்டுட்டு வாழ்த்தி அனுப்பிச்சிருங்க. இப்படி ஏதாவது மோட்டிவேஷன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க. தலைவர், நடிகர், தளபதி, முன்னாள் இளைய தளபதி, முன்னாள் தளபதி விஜய் அவர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். என்ன ப்ரோ, ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ரோ. வணக்கம்.